வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். ஏங்க இந்த மனுஷனை மட்டும் விட்டுறாதீங்க. விஜய் அவர்களை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசு கஷ்டப்படாதீங்க அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் அவர்களை வந்து இந்த உலகம் இப்படிதான் பண்ணுச்சு. அவர் வந்து முதல்ல அரசியல்ல வந்து நிக்கும்போது அவர் மேல வந்து அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ தகாத சொற்களை அடுக்கி அந்த மனுஷனை வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியா விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்து போன பிறகு இந்த இடத்துல வந்து பல பேர் வந்து எங்க நல்லவரை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னொரு கருப்பு எம்ஜிஆர் அவரு, இன்னொரு காமராஜர் அவர் அப்படின்ட்டு பல கதறல்கள் இந்த இடத்துல வந்து எழுந்தது. ஆனா அப்ப அந்த எக்ஸாக்ட் டைம்ல என்ன பண்ணணும்ன்றது வந்து மக்கள் வந்து யோசிக்கல. பட் அதை விட்டுட்டு இப்ப வருவோம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்காக அந்த மனுஷன் வந்து இறங்கி வந்திருக்காரு. நேத்திக்கு அவருடைய லாஸ்ட் ஸ்பீச்சை வந்து கொடுத்திருந்தாரு மக்களுக்கு மத்தியில. என்ன ஸ்பீச்சுங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பீச்சுங்க. அவ்வளவு ஒரு ஃபயர் ஸ்பீச். டிஎம்கேவை எதிர்த்து அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டு அந்த இடத்துல வந்து விமர்சிச்சிருந்தாரு. பாஜகவை விமர்சிச்சிருந்தாரு, ஏடிஎம்கேவை வந்து விமர்சிச்சிருந்தாரு. சோ அவ்வளவு பேசி விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி டிஎம்கே வந்து வீட்டுக்கு போயிடும். சோ மக்கள் வந்து டிஎம்கே வந்து புறக்கணிப்பாங்க, டிவிக்கே வின் பண்ணோம். அப்படி வின் பண்ண பிறகு நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு முதற்கட்ட அந்த வாக்குறுதிகளை வேற வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்பீச் தான் இப்போ டிவிக்கே தொண்டர்கள் ரசிகர்கள் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன எமோஷனான ஒரு ஸ்பீச்சுங்க, பயங்கர எமோஷனலான ஒரு ஸ்பீச். சோ அதோட வியூஸ் எடுத்து பார்த்தோம்னாலும் பயங்கர வியூஸா போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி டிவிக்கே உடைய எக்ஸ் வலைதளத்துல விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடிதத்தையே மக்களுக்கு வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாளைக்கு நம்ம போயிட்டு எல்லாரும் ஓட்டு போட போறோம். ஜஸ்ட் இன்னும் ஒன் டே சம்திங் தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல நம்ம ஓட்டை வந்து கரெக்டா செலுத்துறாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு காசை கொடுத்து நம்மளுடைய ஓட்டை விலைக்கு வாங்குறவங்க அந்த காசை திருப்பி எடுக்கணும்னு அடுத்த 5 வருஷத்துல அவங்க கண்டிப்பா அதற்கான செயல்முறைகளை வந்து செய்வாங்களா இல்லையா? ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், கரெக்டா அந்த காசை திருப்பி எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எல்லாருடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். சோ அது போன்ற ஒரு அவலநிலை நம்மளுக்கு தேவையா? தாண்டி நிறைய அரசியல்வாதிகள், இந்த முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் 5 வருஷம் மக்களை வந்து ஒரு வாட்டி கூட வந்து பார்த்தது இல்ல. ஆனா இப்போ ஓட்டு வந்துருச்சு, எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்றதுக்காக இப்ப 5 வருஷம் கழிச்சு மக்களை வந்து பாக்குறதுனவோ, அவங்க காலில் விழுதுனவோ, மானே தேனே பொன்மானே அப்படின்ட்டு கொண்டாடக்கூடிய விதங்கள் என்னவென்று சொல்றதுங்க. ஜஸ்ட் ஒரு சுயநலத்துக்காக மக்களுடைய ஓட்டுகளை வந்து கவர்ந்துகிட்டு, சோ அதுல இருந்து காசெல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து கண்டுக்கிறது கிடையாது. இது மாதிரியான பொலிட்டீஷியன்ஸ் வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து உங்க மனசுக்குள்ள நீங்களே எழுப்புங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய இந்த 5 வருஷமும் ரொம்ப குரூஷியலான நாட்கள். ஏன்னா இந்த ஒரு டே தான் நம்மளுக்கு வந்து முடிவு பண்ண போகுது அடுத்து வரக்கூடிய 5 வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. சோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வகையான காசை வாங்கிட்டேன், அந்த காசுக்கு நான் வந்து லாயலா இருக்கணும், அதுக்காக அந்த காசு கொடுத்து அந்த கட்சிக்கு நான் போய் ஓட்டு போறேன்னா அது வந்து உங்களுடைய முட்டாள்தனம், அறியாமை. அதை விட்டுட்டு நாட்டு நடப்புல இது வரைக்கும் நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து சிந்திச்சு பார்ப்போம். எல்லாத்துலயும் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் நம்மளுக்கு சரியா நடந்திருக்கா, இதெல்லாம் சரியா நடக்காம வெறும் காசு மட்டும் கொடுத்து நம்மளுடைய ஓட்டுகளை வாங்கினா அது வந்து வரக்கூடிய காலகட்டத்துல என்ன மாதிரியான ஒரு செக்யூரிட்டியை நம்மளுக்கு தரும் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து உங்களுக்குள்ள வந்து எழுப்புங்க. ஜஸ்ட் 1000 ரூபாய் சம்திங் இல்ல 2000 3000 ஏதோ அந்த காசை கொடுத்துட்டு நம்மளுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான காசை அவங்க கொள்ள அடிக்கிறாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. சோ இது போன்றுதான் நிறைய இப்போ இன்ஃபுளுசர்ஸ், டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள், அதை தாண்டி நிறைய கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ட்டு பல பல விவாதங்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துல வந்து நல்லா சிந்திச்சு உங்களுடைய ஓட்டை வந்து செலுத்துங்க. சோ அது ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி இங்க ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பா பேசி ஆகணுங்க. விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு சிலர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன விமர்சனம்னா, அவர் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் கூட இப்படி ஒரு முரண்ல இருந்திருக்க கூடாது, டிவோர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்க கூடாது, அதுதான் விஜய் அவர்கள் வந்து செஞ்சிருக்கக்கூடிய தப்பு. அவர் எல்லாத்துலயும் ஓகே, அவங்க ஒய்ஃப் கிட்ட மட்டும் ஏன் டிவோர்ஸ் வாங்கினாரு அப்படின்ட்டு இது போன்ற சில பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருக்குங்க. எங்க டிவோர்ஸ் வந்து அவரா கேட்டாரு, அவங்க ஒய்ஃபே கேட்டிருக்காங்க டிவோர்ஸ் வேணும்ட்டு. சோ அப்போ அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த டிவோர்ஸும் இப்போ வந்து சாதகமா முடிஞ்சிருச்சு, 2 பேரும் டிவோர்ஸ் வாங்குற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ அது வந்து அவங்களுடைய தனி மனித சுதந்திரம், தனி மனித விருப்பம், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது வந்து சோ அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. சோ அது வந்து ஒரு நாட்டோட பிரச்சனையோ இல்ல நாட்டு மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட் பண்ணுமோ அப்படின்னா நம்ம அதுல வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம், அதை வந்து விமர்சனங்களை வந்து முன்வைக்கலாம். அதை தாண்டி ஏதோ விஜய் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்றாரு, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு விதிமுறையை வந்து பின்பற்றி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது இந்த இடத்துல வந்து உண்மையாவே சரி கிடையாதுன்ட்டு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து எல்லாருக்கிட்டையும் சில தப்புகள் இருக்குது. பட் அது வந்து நம்ம பார்க்கக்கூடிய விதமும், அதை வந்து அணுகக்கூடிய அந்த விதமும், அவங்க அதை வந்து மடைமாற்றக்கூடிய விதங்கள் தான் பல்வேறாக இருந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதையும் இதையெல்லாம் ரிலேட் பண்ணி ஏன் குழப்பிக்காதீங்க. அதே சமயத்துல விஜய் அவர்கள் வந்து ஃபேமோட உச்சத்துல இருக்கு. இப்போ வந்து அவர் ஒரு படம் நடிச்சு கொடுத்தாருன்னா கூட 200 கோடி ரூபாய் அவருக்கு வந்து தாராளமா அவருக்கு வந்து சம்பளம் இருக்கு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய உச்சத்தை, டாப் பொசிஷனை விட்டுட்டு நான் மக்களுக்கு நன்றி கடன் செய்ய வந்திருக்கேன், இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக நன்றி கடன் செய்ய வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மனுஷன் வந்திருக்காருன்னா அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முறையில நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ்க்கு நம்மள வந்து தள்ளுது இல்லையா? அவரு நினைச்சா ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி சும்மா கெத்தா வாழ்ந்துட்டு போயிடலாம். பட் இல்ல, நான் வந்து மக்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன், அவங்க இந்தந்த விஷயத்துல கஷ்டப்படுறாங்க, அவங்க இதெல்லாம் உங்களுக்கு செய்யறது சரி கிடையாது அரசியல்வாதிகள் அப்படின்ட்டு
அவர் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து தப்பாங்க? இல்ல விளாத்தி குளத்துல ஒரு குழந்தைய வந்து கொன்னு போட்டாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? விஜய் அவர்கள் அவங்க ஒய்ஃப் கூட டிவோர்ஸ் வாங்குனாரு, டிவோர்ஸ் கேட்கிறாரு, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்ற இந்த கொஸ்டின் தான் உங்களுடைய தொண்டையை அடைக்குதுன்னா, இந்த இடத்துல வந்து எத்தனை அப்பாவி உயிர்கள் போயிட்டு இருக்கு, எவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லையா அப்படின்ற கேள்வியை டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த இடத்துல வந்து கேட்டுட்டு வராங்க. இதை தாண்டி இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நாட்டுல முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா அவ்வளோ மதம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாம 3 மதத்திற்கு சமம் நானு அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டா திருச்சியில சர்ச்சுக்கு போயிருக்கக்கூடிய விதங்களா இருக்கட்டும், கோயிலுக்கு போயிருக்கக்கூடிய விதங்களா இருக்கட்டும், மசூதிக்கு போயிருக்கக்கூடிய அந்த விஷயங்களா இருக்கட்டும், இணையத்துல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி அவர் வந்து உண்மையா எல்லாருக்கும் சமமா இருக்காரு அப்படின்ற அந்த பிம்பத்தை வந்து வெளிப்படுத்துது இல்லையா? அதே சமயத்துல அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை கொஞ்சம் எடுத்து நீங்களே பாருங்களேன். டைம் இருந்தா பாருங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு ஹைப் ஏத்துற விதமா ஜஸ்ட் ஓட்டுக்காக தான் இந்த வாக்குறுதி இருக்கு அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு உங்களால சொல்ல முடியுமா? கிடையாது. எல்லாமே இயல்புக்கு சாத்தியமானது. சயின்டிபிக்கா மக்களுக்கு வந்து இந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்ற வாக்குறுதிகள் மட்டும் தான் அவர் வந்து வாக்குறுதிகளா கொடுத்திருக்காரு. அதை தாண்டி எதுவும் அடிச்செல்லாம் விடல. விஜய் அவர்கள் எங்க போனாலும் எதனா ஒரு பிரச்சனை. அவங்க பைக்ல இருந்து விழுந்துட்டாங்க, இவங்க அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நடக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து மனசுக்கு கஷ்டம் அளிக்குது. அது போன்ற நிகழ்வுகள் வந்து தடுக்கப்பட வேண்டியவை. அந்த அப்பாவி உயிர்கள் அந்த இடத்துல வந்து போகவே கூடாது. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த சம்பவத்தை கொண்டு வந்து விஜய் அவர்கள் தான் செஞ்சாரு, அவர் தான் காரணம் அப்படின்னு திணிக்கும் போது அது வந்து என்ன மாதிரியான ஒரு பிண அரசியலை வந்து முன்வைக்குதுன்றது வந்து எனக்கு சுத்தமா புரியலங்க. ஏன்னா அது போன்ற கருத்துக்கள் தான் இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவமா இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு பையன் பைக்ல போயிட்டு வேற இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் இறந்து போயின இந்த சம்பவங்களா இருக்கட்டும், எல்லாமே விஜய் அவர்கள் போர்ட்ரேட் செய்யும் போது இந்த இடத்துல ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்தா என்ன வேணா அவர் மேல பழிய போடுவீங்களா அப்படிங்கிற இந்த கருத்துக்களை தான் ஏற்படுத்தி விடுது. இதை தாண்டி அப்படியே மக்கள் கூட விஜய் அவர்களை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏதனா ஒரு இடத்துல விஜய் அவர்கள் மக்களுடைய மூஞ்சி சுளிக்கும்படி தள்ளிப்போ, நீ அப்படி போ, அவங்களை தள்ளி விடுங்க, தள்ளி வருவா அப்படின்ட்டு எதனா ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரா? கிடையவே கிடையாது. எந்த மக்கள் வந்தாலும் தாத்தா, பாட்டி, சின்ன பசங்க, அண்ணன், தம்பி, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு யார் வந்தாலும் அவங்கள ஆற தழுவி அவங்களை வந்து முத்தம் கொடுத்து கட்டி அரவணைத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் விஜய் அவர்கள் என்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எல்லாம் எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசல. என்கிட்ட வித் ப்ரூஃப் இருக்கு. அதெல்லாம் வச்சுதான் நான் பேசுறேன். இடத்துல நான் விஜய் அவர்களுக்கு படம் ரீதியாக நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்லாம் கிடையாது. பட் அவருடைய அரசியல் ரீதியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதற்காகவே நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன் விஜய் அவர்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு நல்லவன் வந்தா அந்த நல்லவனை வந்து வரவிட மாட்டாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதை வந்து உற்று நோக்கும் போது ஏதோ ஒன்று ரிலேட் ஆகுது இல்லைங்க. அதைதான் டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து சொல்றாங்க. இவங்க இப்படி விஜய் அவர்களை வந்து வர வச்சுட்டாங்கன்னா இவங்க ரெகுலரா பண்ணிருக்கக்கூடிய இந்த ஊழல் இது போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண முடியாது. புதுசா ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு அதுல பழக்கம் இருக்காது, அவன் பண்ணவும் மாட்டான். அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்படியே அவருடைய சினிமா பக்கம் போனோம்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பல நபர்கள் இவரை வந்து விமர்சிச்சுட்டு வராங்க. சோ அந்த விமர்சனங்கள் வந்து நியாயமா இருந்தா தப்பே கிடையாது. ஓகே, இவங்க விமர்சிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. சோ விஜய் அவர்கள் இந்த தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க விமர்சனங்கள் வைக்கக்கூடிய விஷயங்களை வந்து உற்று நோக்கும்போது இதெல்லாம் விமர்சனமா? இது வந்து விமர்சனம் கிடையாது. நாங்க தான் வருவோம், இவரெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு பிம்பத்தை தான் காண்பிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது ரீசெண்டா பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தார். ஆனா பேக்ரவுண்ட போய் பார்த்தா அவ்வளவும் ப்ரோ டிஎம்கேவா அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அதே சமயத்துல இப்ப ரீசெண்டா பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி டிரைவருடைய மகனுக்கெல்லாம் விஜய் அவர்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ டிரைவர்லாம் இந்த இடத்துல வந்து எம்எல்ஏ ஆகலாமா அப்படின்ட்டு இது போன்ற கருத்துக்கள் வந்து அவர் வந்து ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து பதிவிட்டார் வேணுமோ. சோ அதை வந்து வைத்து டிவிக்கு தொண்டர்கள், ரசிகர்கள் பல கேள்விகளை இந்த இடத்துல வந்து எழுப்பிட்டு வராங்க. சோ அந்த கேள்விகள் என்னன்னு பார்க்கும்போது, பிரகாஷ் ராஜ் சார் உங்களுடைய அப்பாவே ஒரு டீச்சர், நீங்க ஏன் நடிகனாங்க? நீங்க போயிட்டு டீச்சர் ஆக வேண்டியது தானே. சோ அதை விட்டுட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி துணை முதலமைச்சர் ஆகலாம்? சோ இந்த இடத்துல வந்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை செய்யலாம். ஆனா ஒரு ஏழை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உயர்ந்தா அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் இதை வந்து வேற மாதிரியாக போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சத்யராஜ் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்து இவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சத்யராஜ் அவர்களுடைய மகனான சிபி சத்யராஜ் அவர்கள் வந்து சோ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரு வந்து பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ட்விட்டர்ல விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுலயே தெரியலையா விஜய் அவர்களை சுற்றி எவ்வளவு பெரிய ஒரு டிராமாஸ், பொய், இது போன்ற கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இப்ப வந்து பேச தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு முரணான கருத்துக்கள், அவ்வளவு முரணான விஷயங்கள் வந்து நடக்கும்போது ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தி விடுது. எனிவேங்க, இந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் பத்தியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். விஜய் அவர்களை பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கை தயவு செஞ்சு திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா வரக்கூடிய 5 வருஷமும் அவங்களுடைய ஆட்டம் தான். அதாவது யாருக்கு ஓட்டு போட்டு யாரை சிஎம்மா வர வைக்கிறோமோ அவங்களுடைய ஆட்டம் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளை வச்சு செய்ய முடியும். சோ அதனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய நபர்களை நீங்க சூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, அவ்வளவு முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு தரக்கூடிய கட்சிகளை பார்த்து நீங்க வந்து ஓட்டு போடுங்க.
ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. காசு பணத்துக்காகவும் எங்க அப்பா இந்த கட்சியை சார்ந்தவர், எங்க அம்மா அந்த கட்சியை சார்ந்தவங்கன்றதுக்காகலாம் உங்களுடைய ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, யார் வந்தா சரியா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய மனசு நம்புது பாத்தீங்களா, அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டை வந்து பதிவு பண்ணுங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ மாற்றத்தை நோக்கி செயல்படுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல வந்து எல்லா மனிதர்களுடைய ஆசையும். எல்லாருமே நல்லா இருக்கணும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.